நல்லா காட்டுங்க. கருப்பு கொடி பத்திலாம் நானே வாங்கி கொடுக்குறேன். நீ கருப்பு கொடி காட்டுறனால ஏன்னா அமித்ஷாஜி காலில் இருக்கிற தூசி கீழே விழுந்துருமா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷா விமானம் டேக் ஆஃப் ஆகாதா? நீ கருப்பு கொடி காட்டுறனால அமித்ஷாஜி பயந்து ஐயோ நான் உள்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு நான் போய் அகமதாபாத்ல இருந்துக்குன்னு சொல்றாரா? நீ கருப்பு கொடி காட்டு. உனக்கு என்ன? ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கோம், காவல்துறை எங்களை கருப்பு கொடி காட்ட அலோவ் பண்ணுவாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. நான் கருப்பு கொடி காட்டுறேன், தயவு செஞ்சு காட்டுங்க. கருப்பு கொடி பத்துலாம் சொல்லுங்க, நானே வாங்கி அனுப்புறேன். அதனால கருப்பு கொடி, வெள்ளை கொடி, சிவப்பு கொடி, பச்சை கொடி, என்ன கலர் கொடி வேணுமோ பிஜேபி ஆபீஸ்ல இருந்து வாங்கி காங்கிரஸ் எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறேன். ஆனா காங்கிரஸ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வளராதனால அவங்ககிட்ட காசு இருக்குமான்னு தெரியல. அதனால நானே கை காசு போட்டு கொடி வாங்கி அனுப்புறேன். அதனால செல்வ பெருந்தவர் கருப்பு கொடி காட்டக்கூடாது. கருப்பு பனியன், கருப்பு உள்ளாடை, கருப்பு சட்டை, கருப்பு வேட்டி, கருப்பு பெயிண்ட், கையில கருப்பு பெயிண்ட் போட்டு ரோட்ல வந்து நிக்கணும், பூத மாதிரி நிக்கணும். கருப்பு பெயிண்ட் வேணாலும் வாங்கி கொடுக்குறேன். இவர் கருப்பு கொடி காட்டினாலும் நாங்க பயந்துருவோமா? விமானம் இறங்கும், அவர் தரையில இறங்குவாரு, வேலையை செய்வாரு, திரும்ப விமானம் டேக் ஆஃப் ஆகும், டெல்லிக்கு போவார். அதனால கருப்பு கொடியோடு வேறு வேறு கலர் கொடியும் சேர்த்து காட்டு.